ஹாய் கைஸ், ஐஃபோன் 13ஓட பேட்டரி ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லீக் ஆயிருக்கு. போன வீடியோவில் தான் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13ஓட ஒரு வேரியபிள் இருக்காது அப்படிங்கிறது போல் ஒரு லீக் ஒன்று வந்துருச்சு. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்ட்டு ஜஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்னன்னா ஐஃபோன் 13 மினி இருக்காது அப்படிங்கிறது போல் ஒரு லீக் வந்துருச்சு. அதை பற்றி அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13ஓட பேட்டரி ஸ்பெக்ஸ் எல்லாம் லீக் ஆயிருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவு டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா இந்த லீக்கில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 மினி வராது அப்படிங்கிற மாதிரி போன வீடியோவில் லீக் ஒன்று வந்துச்சு. பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த லீக் இருக்குது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் பேட்டரி ஸ்பெக்ஸ் எல்லாம் லீக் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த லீக்கில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 மினியும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஃபோன் 13 மினியோட லீக் எப்படி அப்படின்னு தெரியல, பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டாக வழக்கம் போல் நாலு வேரியபிளோட லீக்கையும் கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டாக ஐஃபோன் 13 அண்ட் ஐஃபோன் 13 ப்ரோ பார்த்தீங்கன்னா 4000 and 3095 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லி இருக்காங்க. ஸோ ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 4352 mAh பேட்டரியோட ரிலீஸ் ஆக போகிறதாகவும், ஸோ கடைசியாக ஐஃபோன் 13 மினி 2406 mAh பேட்டரியோட ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் தரப்புலேருந்து ஆப்பிள் தரப்புலேருந்து ஐஃபோனுக்கு இவ்வளோ தான் mAh பேட்டரி அப்படிங்கிறது போல் எந்த சுச்சுவேஷன்லையும் சொல்லியிருந்தது இல்லை. ஆனால் பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஐஃபோனில் கம்மியாக தான் இருக்கும். வென் கம்பேர்ட் டு சாம்சங் ஆண்ட்ராய்டோட கம்பேர் பண்ணல பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் டிவைசஸில் ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஐஃபோன் எக்ஸில் தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்திருக்காங்க இந்த லீக்கில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13ஓட ஃபாஸ்ட் சார்ஜிங் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் இதை, அதாவது ஃபாஸ்ட் சார்ஜிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி எப்படி எந்த அளவு ஃபாஸ்ட் சார்ஜிங் இப்போதைக்கு இருக்குதோ ஐஃபோன் 12 அதை வந்துட்டு பல மடங்கு இன்க்ரீஸ் ஆக போகிறது ஐஃபோன் 13 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ திரும்ப கண்டென்ட்குள்ளே வருவோம். ஸோ வழக்கமாக பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஐஃபோன் தரப்புலேருந்து ஆப்பிள் தரப்புலேருந்து ஐஃபோனுக்கு இவ்வளோ தான் mAh பேட்டரி இருக்குது அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தது இல்லை. பட் ஐஃபோன் எக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக இருக்கும். ஸோ ஐஃபோன் 6ஓட பேட்டரி கெப்பாசிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல் சார்ஜ் போட்டால் ஒரு 2 to 3 hours 3 to 4 hours அந்த மாதிரி காலகட்டத்துக்கு தான் பாய்க்கலும். பட் எக்ஸெல்லாம் ஐஃபோன் எக்ஸ் வந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட பேட்டரி லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ரொம்ப நேரம் பாவிக்கலாம், கிட்டத்தட்ட 12 மணி நேரம் கிட்ட ஹை கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கல ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் அந்த மாதிரி ரொம்ப நேரம் பாவிக்கலாம் அப்படிங்கிறது போல் ஐஃபோன் ஆப்பிள் தரப்புலேருந்து ஐஃபோன் எக்ஸ்லேருந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு அப்டேட்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இங்கே இருக்க விஷயம் என்னப்பா நீங்கள் கேட்பீங்க, ஆண்ட்ராய்டு டிவைஸ்லாம் 5000 mAh தரான், 6000 mAh தரான், ஏன் இப்போ வர மொபைல் ஃபோன்ஸ்லாம் 7000 mAh கூட வந்துருச்சு, என்னப்பா ஐஃபோன் இன்னும் 2000 mAh 3000 mAh 4000 நின்றுக்கிட்டு இருக்காங்க, ப்ரைஸ் மட்டும் 2 லட்சம் ரூபாயில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் ஐஃபோன் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஐஃபோன் 11 எடுத்துக்கிறோம். ஸோ ஐஃபோன் 11 கிட்டத்தட்ட ஒரு 3000 to 3000 mAh 2000க்கும் 3000 mAh நடுவில் தான் பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை இப்போ வந்திருக்கு ஒரு 6000 mAh டிவைஸ், ஏதாவது ஒரு டிவைஸ் கம்பேரிஷனுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ ஐஃபோன் 11க்கும் இதோட 6000 mAh பேட்டரிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்த பேட்டரி கெப்பாசிட்டிக்கு ஒரு ஏணி வச்ச அளவு கூட அவ்வளோ ஒரு ஹைட்டில் இருக்குது. ஸோ பட் இருந்தாலும் 2 டிவைஸோட பேட்டரி கெப்பாசிட்டியும் மோஸ்ட்டாக ஒரே மாதிரி இருக்கும். ஐஃபோன் 11 யூசர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ மற்ற வியூவர்ஸும் பார்த்து தெரிஞ்சுக்கிறான். ஸோ இப்போ கண்டென்ட்குள்ளே மீண்டும் வருவோம். முதல்ல சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் என்ன தான் ஐஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டியாக இருக்கட்டும், ரேமாக இருக்கட்டும் எல்லாம் கம்மியாக கொடுத்து வச்சுருந்தா பட் அதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும். ஐஃபோன் 6 கூட பார்த்தீங்கன்னா 2 GB ரேம் எங்கேயோ தான் கொடுத்துருந்தான். பட் ஐஃபோன் ஃபோர்ட்நைட் அப்படிங்கிற கேமு 4 GB ரேம் இருக்க டிவைசஸ்லேயே 6 GB ரேம் இருக்க டிவைசஸ்லேயே லேக் ஆகுது, ஸ்லட்டர் ஆகுது, கேம் விளாட முடியலை அப்படிங்கிறது ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வச்சு. பட் ஐஃபோன் 6 பார்த்தீங்கன்னா எந்த வகையான லேக் இல்லை. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஃபோர்ட்நைட் வந்துட்டு அதில் எந்த வகையான லேகும் இல்லாமல் விளையாடலாம். ஸோ ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுது அப்படின்னா, என்ன தான் அவங்க லோ ஸ்பெக்கில் கொடுத்தாலும் அவங்க குவாலிட்டி அது எப்படி இருக்குது தெரியுமா, ஆப்பிள்னா குவாலிட்டி அந்த மாதிரி தான் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்டீவ் ஜாப் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தான்னு நாங்கள் வந்துட்டு மற்ற எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும் சம்திங் லைக் தட் அப்படின்ட்டு தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்துட்டு ஒரு மீட்டிங் ஒன்று என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மற்ற ஃபோன்ஸ் மாதிரி வருஷத்துக்கு ஒரு 20 பிராண்ட் 30 ஃபோன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணக்கூடாது. மற்ற டிவைஸ்லாம் அப்படி தானே லான்ச் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் இப்போ ரியல்மியாக பார்த்தீங்கன்னா 2022 20 5G ஸ்மார்ட் ஃபோனெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு வீடியோ போட்டிருந்தேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள், மேலே பெல்லைல் லிங்க் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்களா 2022 20 5G ஸ்மார்ட் ஃபோன். பட் ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் ஸ்டீவ் ஜாப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டிங் நீங்கள் கூட ஜஸ்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், அவரே அஃபிஷியலாக சொல்லியிருந்திருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மற்ற பிராண்ட் மாதிரி 20 மொபைல் 10 மொபைல் 20 30 மொபைலெல்லாம் வருஷத்துக்கு ரிலீஸ் பண்ணக்கூடாது, 4 5 மொபைல்
2 3 4 5 மொபைல் ரிலீஸ் பண்ணாலும் குவாலிட்டியாக இருக்கணும். ஸோ அந்த அளவு மக்கள் எல்லாம் பார்த்து மயங்கிற அளவுக்கு இருக்கணும். ஸ்பெக்காக இருக்கட்டும், அதோட குவாலிட்டி, டிசைன் எல்லாமே அந்த மாதிரி இருக்கணும். அதுதான் இப்போ ஐஃபோன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டீவ் ஜாப் சொல்லியிருக்காரு. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியுது அப்படின்னு தெரியாது. பட் ஸ்டீவ் ஜாப் என்னோட ஒரு பெரிய மோட்டிவேஷன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப். கண்டிப்பாக சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ முக்கியமான விஷயம் அப்படின்னா இப்போ ஏன் அந்த கருத்தை இங்கே கொண்டு வந்து சொன்னீங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா 2000 mAh 3000 mAh பேட்டரி, 6000 mAh பேட்டரி ரெண்டுமே ஒரே அளவு. அதுதான் இப்போ ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த குறிப்பிட்ட அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட கருத்துக்கள், இந்த பேட்டரி லீக், நான் சொன்ன இந்த விஷயம் 2000 mAh 6000 mAh நான் சொன்ன இந்த விஷயம்லாம் உங்களோட கருத்துக்களை தாராளமாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வீடியோட கண்டென்ட் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி டெக் நியூஸ் எல்லாம் நீங்களும் டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கனை எழுதி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.